லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சொல்லி 36 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிருக்காரு. அதுக்கு உண்டான பில் செய்ய ஒப்படைக்கல அப்படிங்கறத சொன்னாங்கல்ல. அது எப்படி தவறான தகவல் சார். நான் வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி பில் சப்மிட் பண்ணேன். நீ பில் சப்மிட் பண்ணல அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றது ரொம்ப மன வருத்தமா எனக்கு இருக்கு. வன்னியரசு அண்ணா வந்து இந்த பொய் வந்து சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு ரொம்ப மனக்குமுறலா இருக்கு. தமிழக சட்டசபையில இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு செவியன் அவர்கள் முக்கியமான ஒரு வாதத்தை கிளப்புறாரு. மலேசிய நாட்டில் உள்ள நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் PhD பயிலக்கூடிய ஒரு தமிழக மாணவர், பாரதிதாசன் சொல்லப்படக்கூடிய ஒரு மாணவர், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் மூலமா படிச்சுட்டு இருக்காரு. ஆனா அப்படி படிச்சுட்டு இருக்க அவருக்கு சரியான உதவித்தொகைகள் போகல. அவர் இப்ப PhDல 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு. இந்த வருஷம் அவருக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவித்தொகை எதுவுமே கிடைக்கல. இதுதான் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றமா? அண்ணல் அம்பேத்கரோட இந்த கல்வி உதவி திட்டத்துக்கு பல கோடிகள், அதாவது திமுக ஒதுக்குனதை விட 2 மடங்கு நிதியை நீங்க ஒதுக்குனதா பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தீங்க. அப்படி இருந்தும் எதற்காக இந்த மாணவருக்கு இந்த நிதியுதவி போய் சேரலன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. சமீபத்தில் அந்த மாணவரும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து இன்னும் எந்த விதமான உதவியும் வரல, அரசுக்கு நான் தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டும் எனக்கு இன்னும் எந்த விதமான நிதி உதவியும் வரலன்னு அவர் அந்த மாணவர் வெளியிட்ட வீடியோ ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சரி, இப்போ இதில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அரசு சார்பில் குறிப்பா சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள், குறிப்பா சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் என்ன பதில் இதற்கு சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். முதல்ல அந்த பாரதிதாசன் அழைக்கப்படக்கூடிய மாணவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் PhD டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அந்த கோர்ஸை படிச்சுட்டு இருக்காரு. இதுல முதுகலை பட்டத்துக்கான படிப்பில் ஈடுபட்டு இருக்காரு. இவருக்கு ஆண்டு 1க்கு அரசு சார்பா இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு பார்த்தோன்னா, அவரோட டியூஷன் ஃபீஸ், அந்த காலேஜ் ஃபீஸ்க்காக 5 லட்சமும், இதர செலவுகள், அவரோட லைஃப் எக்ஸ்பென்சஸ், அவரோட வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள், ஆராய்ச்சிக்கு தேவையான செலவுகள்னு சொல்லி மொத்தமா 31 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 லட்சம் டியூஷன் ஃபீஸ்க்கு, 31 லட்சம் ரிசர்ச்காகவும் அவரோட செலவுகளுக்காகவும் சொந்த செலவினங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 36 லட்சம் முதல் ஆண்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா 2வது வருஷத்துல இவர் இதே அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறப்போ அவர் என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்காரு? ஏன்னா கல்லூரி சார்பில் டியூஷன் ஃபீஸ்ன்றது அதற்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணப்படும். இப்போ ரிசர்ச்காக இவர் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும், சில இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும், அங்க சில பொருட்களை வாங்குறது, அங்க செலவு பண்றதுன்னு சொல்லி எல்லாத்துலயுமே அதோட அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதற்கான பில்லை நீங்க கொடுக்கணும். அந்த பில்லை கொடுத்தாதான் அடுத்த கட்ட ஃபண்ட் சாங்ஷன் பண்ணப்படும்ன்றது அரசோட விதிகள்ல இருந்திருக்கு. ஆனா கடந்த 10 மாதங்களாகியும் இதுவரைக்கும் எந்த விதமான பில்லையும் மேற்படி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு ஆனால் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரால் கடந்த 9/1/2025 அன்று பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தும் கட்டணம் மற்றும் அவர் வெளிநாட்டில் வாழ்க்கை செலவினம் மற்றும் இதர செலவினங்கள் சேர்த்து அதிகபட்சம் 36 லட்சம் வழங்கப்படுகிறது. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அவர் இன்னும் வந்து அந்த 36 லட்சத்தை அவர் கோரி வருகிறார். இருந்தபோதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு PhD கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்தில் செலுத்த வேண்டிய முழு கல்வி கட்டணம் 5.57 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சம் ஆக மொத்தம் 12 லட்சம் அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவருக்கு வழங்கப்பட்ட தொகை பின்வருமாறு நாங்கள் அந்த அட்டவணை பட்டியலிட்டிருக்கின்றோம். இவர் சப்மிட் பண்ணல. இந்த 31 லட்சத்துக்கான கணக்கு இது வரைக்கும் காட்டப்படலன்னு சொல்லி அரசு சார்பில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் இந்த மாணவரோட கல்வி பாதிப்படைஞ்சிட கூடாதுன்றதுக்காக செமஸ்டர் அந்த டியூஷன் ஃபீஸா இருக்கக்கூடிய 5.5 லட்சமும் மேலும் அவரோட வாழ்க்கைக்கு தேவையான செலவா 6 லட்சமும் இப்ப அடிஷனலா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 48 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாய் தமிழக அரசு சார்பினால நிதியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாணவர் என்ன சொல்றாருன்னா, நான் தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன், ஆல்ரெடி என்னோட எக்ஸ்பென்சஸ் என்ன, என்னோட ரிசர்ச்க்கு எவ்வளவு செலவாயிருந்தது, இது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் அனுப்பிட்டேன், சில மாசங்களுக்கு முன்பாவே இதுக்கு நான் மெயில போட்டுட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை காமிக்கிறார். அவர் காமிச்ச லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சொல்லி 36 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிருக்காரு. அதுக்கு உண்டான பில் செய்ய ஒப்படைக்கல அப்படிங்கறத சொன்னாங்கல்ல. அது எப்படி தவறான தகவல் சார். நான் வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி பில் சப்மிட் பண்ணேன். நீ பில் சப்மிட் பண்ணல அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றது ரொம்ப மன வருத்தமா எனக்கு இருக்கு. வன்னியரசு அண்ணா வந்து இந்த பொய் வந்து சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு ரொம்ப மனக்குமுறலா இருக்கு. எதுவுமே அதுல வந்து காமிக்கப்படல. இதற்கு வந்து இன்னும் சிலர் என்ன கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்கன்னா, நீங்க செலவுகள் செய்றீங்க, ஓகே, அப்ப அரசுக்கு அதற்கான கணக்கை காமிச்சாதானே அவங்க கிட்ட இருந்து நிதி உதவி கிடைக்கும். நீங்க வந்து மெயில் போட்டோன்னு சொல்றீங்களே தவிர என்ன மெயில்ல போட்டீங்க, இல்ல என்ன விதமான உதவிகள், இல்ல என்ன விதத்தில் அந்த செலவுகளை பண்ணீங்க, நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. அரசு மூலமா கொடுக்கப்படக்கூடிய நிதி இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பொதுமக்களோட வரி பணத்தை எடுத்து தான் கொடுக்குறாங்க. உங்க மேல நீங்க தப்பு இல்ல, கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து தான் சொல்றேன். கவர்மெண்ட் சார்பில் இதோட டீடைல்ஸ் கொடுக்கறதுன்றது அந்த மாணவரோட பிரைவசியை கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப மாணவரே முன் வந்து அந்த டீடைல்ஸ் கொடுத்தாருன்னா இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல மெயில் போட்டுட்டேன், எனக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு மெயிலோட ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் காட்டினா
அது சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா, எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர் என்ன செலவு பண்ணாரு, அவர் எவ்வளவு நிதி உதவி வந்ததுன்ற அவரே வெளியில் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக சொன்னார்னா தெரியும். 48 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணமானது இது வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜான அமௌண்ட். அப்படி இருக்கப்ப அதுக்கு கணக்கு காட்ட வேண்டியது அவரோட பொறுப்பு. அதை ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு, அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு போக போக தான் தெரியும். ஆனால் இதற்கு சரியான ஒரு விளக்கமானது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மூலமா சட்டமன்றத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் இது வரைக்கும் எவ்வளவு ஃபண்ட் கொடுத்திருக்காங்கறதையும் டீடைல்ஸா சொல்லியிருக்காரு.